ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் அண்டலிங்கத்தில் 1718 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஐயா தியாகரன் ஐயா, நீங்க பன்குரல்ல பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முடியுமா? மகிழ்ச்சிங்கய்யா. இன்றைய பாடல் பாத்தீங்கன்னா, தூய விமானமும் தூளமது ஆகுமால் ஆய சதாசிவம் ஆகும் நல் சூக்குமம் பாய பலிப்பீடம் பத்திர லிங்கமாம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கு அப்படின்றாருங்க. இந்த கருவறையில மேல இருக்கக்கூடிய விமானம் தூயலிங்கம் அப்படின்றாருங்க. கருவறைக்குள்ள இருக்கிறது சூஷ்மலிங்கம் அப்படின்றாரு. பலிபீடம்ன்ற இடத்த பத்திரலிங்கம் அப்படின்ட்டு சிவாலயத்தினுடைய அமைப்பினுடைய உட்பொருட்களை நமக்கு இந்த பாடல உணர்த்த வருகின்றார். இந்த அண்டலிங்கம் அப்படின்றது கோயிலுடைய சிவாலயத்தினுடைய வடிவம், அங்குள்ள அமைப்பு, சிவபெருமானுடைய வெவ்வேறு லிங்க வடிவங்கள், இவற்றை அந்த பாடல நமக்கு உணர்த்துறதா நினைக்கிறார். தூய விமானமும் தூளம் அது ஆகுமால் அப்படின்றார். சிவபெருமானின் தத்துவங்களையும் கோயில்கள் சிவாலயங்களின் உண்மை பொருளையும் சிவாம நெறிப்படி ஆராய்ந்து அறிந்து நமக்கு விளக்க வருகின்றார். அறிந்து கொள்வதற்கு கோயிலின் கருவறை மேலே உயர்ந்து உயர்ந்து கோபுரமாக விளங்கும். இது விமானம்னு சொல்றோம். இது லிங்கத்தினுடைய தூள வடிவம் அப்படின்றாரு. கண்களுக்கு தெரியும் பருப்பொருள் வடிவம். அது அதுக்கடுத்தது ஆய சதாசிவம் ஆகுன தூக்குமம் அப்படின்றாரு. கருவறைக்கு உள்ள மூலவராக இருக்கிறவர் சதாசிவ பெருமான். இவர் சிவலிங்கம், சூஷ்மலிங்கம் அப்படின்றாருங்க. ஆய பலிபீடம் பத்திரலிங்கமாம். கருவறைக்கு வெளியில நந்திதேவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போகும்போது இருக்கிறது பலிபீடம். தன்னை நாடி வரும் பக்தர்களை பாதுகாக்கும் பத்திரலிங்கம் அப்படின்றாரு. சூரலிங்கம், சூட்சுமலிங்கம், பத்திரலிங்கம் அப்படின்றாரு. ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கு. இவ்வாறு அமைந்துள்ள சிவபெருமானுடைய திருக்கோயில் நிலைகளை உண்மை ஞானத்தோடு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு தான் அந்த ஆன்மீக தத்துவம் புரியும் அப்படின்றாரு. நாம கோயிலுக்கு போறோம், கருவறையில மட்டும் கும்பிட்டு வந்துடுறோம், இறைவனை பார்க்கிறோம், கும்பிட்டு வந்துடுறோம். ஆனா அந்த விமானம் அப்படின்றது சிவனுடைய தூள உடம்பு. முதலாம் நாம கோபுரத்தை பார்த்தாலே கும்பிடுவோம், கட்டத்தை பார்த்தாலே. அது அப்ப சிவனுடைய தூள உருவம் அப்படின்றாருங்க. அப்ப உள்ள இருக்கிற பலிபீடம் ஆணவம் கண்மம் மாய பலங்களை பலியிட்டு உங்களை காக்கக்கூடிய பத்திரலிங்கம், பத்திர வடிவம் அப்படின்றாரு. உள்ள நம்ம போனா கருவறையில் இருக்கிறதுதான் சூட்சும வடிவம். கோயிலுடைய கட்டிடக்கலையும் ஆன்மீக தத்துவத்தையும் இணைத்து இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது. ஆன்மீக கதையில ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, முன்னொரு காலத்துல காவிரி கரையில ஒரு சிவசலத்துல சிவனேசர் அப்படின்ற ஒரு பண்டிதர் வாழ்ந்து வந்தார். சிவபெருமானை பற்றி பல நூல்களை படித்தவர். ஒரு முத்தன் என்ற சிறுவன் அவனுக்கு சீடனாக இருந்தார். குருவுக்கு ஏவலெல்லாம் செய்து வந்தான். முத்தனுக்கு பெருசா படிப்பெல்லாம் நிறைய தெரியாது. ஆனா சிவபெருமான் மேல அளவற்ற அன்பு அவனுக்கு. 2 பேரும் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய சிவாலயத்துக்கு, பிரசித்தி பெற்ற சிவாலயத்துக்கு போனாங்க. அங்க கோயில்ல பலிபீடம் வந்த உடனே குருவை பார்த்து கேட்கறான், கருவறையில் இருக்க சிவபெருமானம் தான் நமக்கு தெரியும், ஆனா வாசலுக்கு அந்த பலிபீடம் இருக்குது, நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கறான். அப்ப முக்தா, பலிபீடம்ன்றது நம்மிடம் உள்ள ஆடு கோயில்களை பலி கொடுப்பதற்கல்ல, என்னிடம் இருக்கும் தவறான எண்ணங்களையும் இந்த பலிபீடத்துல பலி கொடுத்து விடுகின்றேன் ரொம்ப உருகி வேணும்னா. அப்புறம் திருப்பி அவங்க பிரகாலத்தை வளம் வந்தாங்க, கருவறை நோக்கி போனாங்க.
அவர் குரு மேல உயர்ந்த நிக்கிற கோயிலுடைய விமானத்தை காமிச்சாரு. அந்த விமானத்தை பாரு, தூரத்துல இருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியுது இல்லையா? அந்த விமானம் தான் சிவபெருமானுடைய தூள வடிவம், பருவுடல். நாம் எத்தனை வேலையில மூழ்கியிருந்தாலும் தூரத்துல இருந்து விமானத்தை பார்த்து கும்பிட்டாலே சிவபெருமான உடலை தொட்டு வணங்குவதற்கு சமம் அப்படின்னு அவர்கிட்ட தன்னுடைய கம்பீரத்தையும் சிவபெருமான திருமணியா மெய்சிலத்து கும்பிட்டான். கடைசியா அவங்க அந்தகாரமான அமைதியான கருவறைக்கு முன்னால வந்தாங்க. தீபாரணை கட்டப்பட்டது. ஒளிரும் சுடரில் ஒளியில் சுயம்புவாக விண்டிருந்தார். சிவலிங்கம் ஜொலித்தது. முத்தா, இப்போது நீ பார்க்குவது சூக்கும வடிவம், நுண்ணுடல். சதாசிவ மூர்த்தியாக இந்த லிங்க வடிவம் பிரபஞ்ச ஆதி அந்தமில்லா ஆற்றலை குறிக்கின்றது. இதை காணும்போது நம் மனமும் ஒடுங்கி இறைவனோடு ஒன்ற வேண்டும் என்றார். முத்தான் கண்ணிலிருந்து அப்படியே நீர் தாரையா வரிஞ்சு கருவறை லிங்கத்தை தரிசித்தான். அவனுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அன்று மாலை குடிலுக்கு திரும்பினான். குரு காலில் வணங்கினான். ஐயா, என் வாழ்க்கையே மாத்திட்டீங்க. நான் கோயிலுக்கு சும்மாதான் போயிட்டு இருந்தேன். ஒரு கல்லான கட்டிடம் தான் பார்த்தேன். ஆனா கோபுரத்தை சிவபெருமான் உடலாகவும், வழிபீடத்தை நல்வழிப்படுத்தும் காவலனாகவும், பத்திரலிங்கமாகவும், கருவறையை என் ஆன்மாவாகவும் உணர்ந்தேன். முழு கோயிலுமே சிவமயமாக எனக்கு காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொன்னான். அப்பதான் சிவநேசர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டார். நான் நிறைய படிச்சிருந்தா கூட இந்த பேரான நிலை அவனுக்கு வந்திருக்குது. திருமலருடைய இந்த பாட்டுக்கான பொருளை உள்வாங்கிட்டான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கே அப்படின்றது திருமந்திரத்து வரிப்படி நம்ம கோயிலுக்கு செல்லும் போது அது ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் பார்க்காம அந்த முழு அமைப்பையும் இறைவனின் திருவுருவத்தையும் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து நம் உடம்பே ஒரு கோயிலாக மாறிவிடும் அளவுக்கு நம்மளை உணர்த்த வருகின்றார் இங்க திருமூல நாயனார். அப்ப நம்ம பிராக்டிக்கலா நம்ம அப்ளிகபிலிட்டி என்ன வரணும்னு சொன்னா, இந்த தூயலிங்கம் அப்படின்றது நம்ம உடல்நலம், பிசிக்கல் ஹெல்த், அதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். பத்திரலிங்கம் அப்படின்றது மன தூய்மையை குடிக்குது, மைண்ட் டிடாக்ட் பண்ணிக்கணும் அப்பப்ப, அதை குறிப்பிடுகின்றது. அப்புறம் சூட்சும லிங்கம் அப்படின்றதுதான் ஆன்ம விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ் மூணாவதாக. அப்ப இப்படியாக நம்ம விமானத்துக்கு சொல்லுவது போல உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதை தீமைகள் இல்லாம குறைக்க பார்க்கணும், உள்ளுக்குள்ள அமைதியை தேடணும். இதுதான் ஆலயத்துக்கும் நம்ம உடலுக்கு ஆலயமாக்குவதற்கும் பண்படுத்தக்கூடிய வழியா இருக்கும்னு கருதி சாயரான் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் சாயரான் ஐயா இருக்கீங்களா? திருவடிகள் போற்றி. நன்றி. பாருங்க கிருத்திகா அம்மா, வணக்கம். இல்ல, தியாகராஜன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா தொடருங்க நீங்க. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களாம்மா? அம்மா பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா, தொடருங்க தொடருங்க. மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 7ஆம் தந்திரத்துல அண்டலிங்கம், அதுல இன்றைய மந்திரத்தை ஐயா அவர்கள் அற்புதமாக விளக்கம் கூறினார்கள். நன்றிங்க ஐயா. தூய விமானமும் தூளமது ஆகுமால், தூய விமானமும் தூளமது ஆகுமால், ஆய சதாசிவமாகும் நற்சூக்குமம், ஆய சதாசிவமாகும்
நற்சூக்குமம் பாய பலிபீடம் பத்திரலிங்கமாம் பாய பலிபீடம் பத்திரலிங்கமாம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கே ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கட்கே தூய விமானமும் தூளமது ஆகுமால் ஆய சதாசிவம் ஆகும் நற்சூக்குமம் பாய பலிபீடம் பத்திரலிங்கமாம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கட்கே. அன்பானவர்களே, உடல் தத்துவத்தை, இந்த உயிர் தத்துவத்தை உணராம சூட்சுமமாக நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை நாம உணர்வது என்பது சாத்தியமில்லை. இந்த ஸ்தூலத்துக்குள்ளேயே சூக்குமம் நிறைந்திருக்கிறது. அந்த சூட்சுமத்துக்கும் மூலமான காரணப்பொருளும் இந்த உடலுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த உடலை ஸ்தூல சூக்கும காரணம் மூன்றும் இணைந்த உடலாக ஞானியர்கள் பார்க்கிறார். இந்த ஸ்தூலமாக பஞ்சபூதங்கள் தொகுப்பாக இருக்கின்ற நம்ம பார்வைக்கு உணரக்கூடிய வகையில இருக்கக்கூடிய உடல் இது ஸ்தூலமாக இருக்கிறது. பிசிக்கல் பாடி என்று ஆங்கிலத்துல சொல்லும். உள்ளுக்குள்ள உயிர் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு ஓட்டமாக உச்சியிலிருந்து பாதா வரைக்கும் அப்படியே தொடர் இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் என்பது ஒரு மையப்புள்ளியை வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மையத்துல இருந்துதான் அது உடல் முழுவதுமே பரவி ஓடிக்கொண்டிருக்கிறது. பரவினா அது ஒரு ஓடுறது இல்லை. அலை அந்த ஒரு அசைக்கிற மாதிரி இருந்த இடத்துல இருந்தே அடுத்த ரிலேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அசைச்சு விடுது. அசைக்க 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 அது நம்ம அந்த சீட்டு கட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஒரு சீட்டை தட்டி விட்டோம்னா அப்படியே ஓடுது பாருங்க. அது மாதிரி அந்த இயக்கம் உடல் முழுவதுமே அந்த சூக்கும இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர் இயக்கமாக இருக்கிறது. அப்ப ஸ்தூலத்துக்குள்ள அந்த சூக்குமம் அது நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா அது அரூபமாக இருக்கிறது. ஆனால் இயக்கத்தில் இருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருப்பது எது என்று பார்த்தா அந்த காரண பொருள் எதுன்னு பார்த்தா அதுதான் பரம்பொருளாக இருக்கிறது. அந்த பரம்பொருள் தான் எழுச்சி பெறும்போது அந்த அசையும் போது உயிராக இயக்கத்துல வருது. அந்த இயக்கத்துக்கு தக்கவாறுதான் பஞ்சபூதங்கள் உருவாகுது என்பது ஞானியர்கள் பல்வேறு வகையில ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்திருக்கின்ற விளக்கங்களை அடிக்கடி சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப விமானம் என்பது ஒரு கோயில் என்று எடுத்துக்கொண்டோம்னா அந்த கருவறைக்கு மேல கட்டப்படுறது அந்த விமானம் சொல்லுவாங்க. நுழைவாயில கோபுர வாசல்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதியை பொதுவாக விமானம் என்று அழைப்பார்கள். அப்ப தூய விமானமும் சூளமது ஆகுமால் தூளமது ஆகுமால் அப்படின்னா அப்ப இந்த தூளமாகி வந்திருப்பது எதுன்னு பார்த்தா அந்த உடலை தாண்டிய நிலையில இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியும் இந்த உடலுக்குள்ளாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த தூள உடலாக வந்திருக்கிறது. அப்ப இந்த தூளத்துக்குள்ள எதெல்லாம் இருக்கு? பஞ்சபூதங்களுமே அடக்கம்தான். பார்க்கறதுக்கு இந்த உடலாக தெரிந்தாலும் இந்த உடலுக்குள்ள பஞ்சபூதங்கள் அடக்கமாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆய சதாசிவம் ஆகும் நற்சூக்குமம் என்று சொல்லும் போது அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அறிவு ரெண்டும் இணைந்த ஒரு நிலைதான் சதாசிவ நிலை என்பது. இந்த பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைத்து இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த மகா சக்தி, வல்லமை பொருந்திய அந்த சக்தி தான் சதாசிவம்னா எப்பொழுதும் அந்த இயக்கத்துல இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சிவம் சதா இருக்குது. அது எப்பவுமே நிலைத்த பொருள், நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பொருள். அதுதான் இயக்கத்துல இருக்குது. அது சூழ்ந்தழுத்தி இயங்காமலும் இருக்குது. அந்த இயங்காம இருக்கிறது தான் இயக்கி கொண்டு இருக்குது. இப்ப இயங்கி கொண்டிருக்கிற அத்தனையுமே இயக்கமற்ற நிலை இருக்கக்கூடிய அந்த சிவத்துலதான் இயங்கி கொண்டிருக்கு. அது பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த சதாசிவ நிலையில ரெண்டும், இப்ப கடலையும் அலையையும் யாராவது பிரிச்சு பார்க்க முடியுமா? சிந்திச்சு பாருங்களேன். கடலும் அலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்குது. அலையை மட்டும் நான் தனியா பார்த்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. கடல்ல தான் அலையிறையும். அதே மாதிரி அந்த சதாசிவ நிலை என்பது
அந்த சிவத்துல அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அந்த முற்றறிவாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில தான் அந்த பேரறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில இந்த பிரபஞ்ச அறிவாகவும் இருக்குது. அதுவே நமக்குள்ளாகவும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சிவத்தினுடைய தன்மை. அதை கொண்டு நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது நம்ம உடல் அளவுல எல்லை கட்டி கொண்டிருக்கின்ற அந்த சிந்தனைகள் அத்தனையும் நம்ம அந்த ஸ்தூல உடல்ல இயக்கி பெற்ற அனுபவங்கள் அத்தனையுமே அந்த கருவறை என்று சொல்லும் போது கரு மையம் என்று சொல்லலாம். இந்த உடலுக்கு மையமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்துல அத்தனையும் பொக்கிஷமாக இருக்குது. ஆதியில அந்த பரம்பொருள் எப்படி எழுச்சி பெற்று முதல் துகள் நிலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்னலாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கோ பிரபஞ்ச இயக்கத்துல, அதே மாதிரி ஜீவராசிகளுக்குள்ள என்னென்ன ரசாயன இயக்கங்கள், அதே மாதிரி சிந்தனைகள், அந்த எல்லா ரெக்கார்டுமே ஒவ்வொருவருடைய கருமையத்திலுமே ஜெனடிக் சென்டர்லயுமே இருக்குது. அது தொடர்பு கொள்ளும் போது அது விளக்கமாக எடுத்து காட்டப்படும். ஆனா அந்த சூட்சுமத்தை அறிந்தவர்கள் தான் குருமார்கள். அவங்க தான் விளக்கி சொல்றாங்க எப்படியெல்லாம் பிரபஞ்ச ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்று. அப்ப எல்லாமே நமக்குள்ளாக அங்கே இருக்குது. இந்த உடல் அளவுல எல்லை கட்டி கொண்டிருக்கின்ற அந்த எண்ணங்களை எல்லாம் கடந்து அந்த தூய நிலையோட அசைவற்ற நிலையில இருக்கக்கூடிய நம்ம உயிர் மையத்திலையும் அசைவற்ற நிலையில தான் இருக்குது. அதே இது எல்லா இயங்கி கொண்டிருந்தாலும் அந்த இயக்கத்தை தாங்கி கொண்டிருக்கிற தாளாக இருப்பதும் அதுதான். அதற்கு அப்பால பிரபஞ்சத்திற்கு அப்பால சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சக்தி மகா சக்தியாக சதாசிவ நிலையில இருக்கக்கூடிய அந்த வெளி அது கும் இருட்டு என்ற அளவுல அப்படியே இருக்குது. போய் பார்க்க முடியுமானா அது அதுவானால் அதுவாகவே மாறிடுவாங்க. இப்ப உப்பு பொம்மை வந்து கடல் ஆழத்தை பார்க்க போச்சுன்னு போச்சான். அந்த உப்பு பொம்மை மீண்டு வருமா? அதுபோல இந்த மனமாகிய அறிவு அந்த சதாசிவ நிலையை அறியணும்னு போகும்போது அங்கே அது காணாம போயிடும். அது இல்லாம போறதுதான் அந்த பலிபீடம் என்று சொல்லும் போது பத்திர லிங்கம். அப்ப பத்திரம் அப்படின்னு சொன்னாவே பத்திரப்படுத்திக்கப்பா அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை எல்லாம் பத்திரமாக நம்மளை காத்து கொண்டு இருக்கிறது எதுனா அது அசைவற்ற தன்மையில இருக்கக்கூடிய அந்த லிங்கம் தான். அந்த லிங்கம் என்பது சதாசிவ நிலைக்கும் அதுக்கும் அப்பால இருக்கக்கூடிய அந்த தூய வெளிய குறிக்கக்கூடியதாக நான் உணர்றேன். அதுதான் நமக்குள்ள ஜெனடிக் சென்டர்ல மையத்துல இருக்கிறதாகவும் எனக்கு உணரப்படுகிறது. ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பாதுகாப்பாக இயக்கி காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மகாசக்தி எதுன்னு பார்த்தா லிங்கம்தான். லிங்கம்தான் அண்டமாகி இருக்குது. அண்டத்துலதான் உயிரினங்கள் தோன்றி வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த தூய வெளியில இருந்துதான் அந்த விண்ணாகிய சூட்சுமம் தோன்றி அந்த சூட்சும பொருளே பஞ்சபூதங்களாகி அதுவே உலகங்களாக உயிரினங்களாக வந்து இருந்து இன்னைக்கு நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுல அந்த சிந்தனையாகவும் மலர்ச்சி அடைந்து வந்திருப்பது, அதாவது அறிவாகவும் ஆற்றலாகவும் இருப்பது அந்த பரம்பொருளே என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு தெளிவாக பிடிபடும் என்று சூட்சுமமாக ஆசான் திருமூலர் நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அந்த உணர்வை உணர்ந்து நாம் வாழ்க்கையில சிறப்பாக பயன் கொள்ள வேண்டும். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பத்தி தியாகராஜன் ஐயாவும் லைனையாவும் நிறைய சொல்லியாச்சு. இப்போ நமக்கு இது என்ன மாதிரியான விஷயத்த சொல்றது? ஆமா, தூய விமானமும் தூலமதாகுமால் ஆய சதாசிவம் ஆகுமன் ஆகும் நற்சூக்குமம் ஆய பலிபீடம் பத்திரலிங்கமாம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கே அப்படின்னு சொல்லி கோயில்ல எங்க எங்க என்ன மாதிரியான உணர்வு நிலைகள் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அடையாளம். அப்போ
இது எங்க இருக்கு, எது கோவில் அப்படிங்கிறதுல நம்ம பார்வையை திருப்பணும். ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்க்கே அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆய அறநிலை. அதான் இந்த பாட்டோட ஒரு முக்கியமான ஒரு துருப்பு துருப்புச்சீட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த அந்த பாட்டினுடைய இந்த இந்த மந்திரத்தினுடைய மொத்த விஷயமும் இந்த இடத்துலதான் இருக்கு. ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கட்கு அப்படின்றார். அப்ப எது ஆய அறநிலை? உலகத்திலேயே உயர்ந்த ஆலயம் எது அப்படின்னா அதையும் திருமூலர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப இந்த ஆய அறநிலை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊனுடம்பு தான். அதுதான் ஆய அறநிலை. அதனாலதான் சொல்றாரு ஆய்ந்து கொள்வார்கட்கே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நம்மளால கால் வைக்க இடம் இல்ல. அவ்வளோ பேரும் திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ கூட்டம். காளஹஸ்தி, திருச்செந்தூர், இந்த மாதிரி நான் டக்குனு மனசுல வர்ற பெயர்களை சொல்றேன். இப்படி கோயில் கோயிலா போறது இல்ல. அப்போ ஒரு ஒரு கோவில் இது பெருசு அது பெருசுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்போ அந்த அறநிலை அப்படிங்கிறது கோவில்ல இருக்கா அப்படின்னு கேட்டா அப்புறம் ஒரு ஒரு கோயிலா நம்ம சொல்லணும். இல்ல காசிதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 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 ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களும் தான் பெருசு அப்படிம்பாங்க. இல்ல தெற்கத்தி கோவில் தான் பெருசு, வடக்கத்தி கோவில் தான் பெருசு, அம்மன் கோவில் தான் பெருசு, அந்த தெய்வம் இருக்கணும், இதெல்லாம் இல்ல. ஆய அறநிலை அப்படிங்கிறது நம்முடைய உடம்பு. ஏன்னா நேத்து சொல்லிட்டாரு தாபர துண்ணின்று அருளவல்லான். நம்ம ஸ்தாபிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து அருளவல்லான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கும் போது நேற்று என்ன சொன்னாரு? பூவகத்துள்ளின்ற பொற்கொடி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுவே சக்தியின் நிலை இருப்பிடமாக மாறும். பொற்கொடி ஆகுமே, அது மாறும் அப்படின்னாரு இல்லையா நேற்றுக்கு? அப்போ இன்னைக்கு அததான் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. அது அங்க அங்க நமக்கு எது ஆய அறநிலை அப்படின்னு விளக்கிட்டாரு. சக்தி இருக்கக்கூடிய இடம் அதுதான் அரணுடைய நிலை இல்லையா? அவள் மூலமாக தானே அவர் இயங்குகிறார். அப்ப அந்த சக்தியினுடைய இருப்பிடமாக இன்னைக்கு நமக்கு மீண்டும் அறிவுறுத்தி சொல்வது இந்த உடல், இந்த ஊனுடம்பு தான் ஆலயம். அப்ப இங்க இருந்து நீங்க திருப்பி பார்க்க ஆரம்பிங்க. நம்ம வந்து நிறைய இடங்கள்ல இத பத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்க கூட அந்த போட்டோஸ் பார்த்திருக்கலாம். ஒரு கோயிலுடைய உடலுக்குமான ஒரு ஒப்புமைய வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தூய விமானமும் தூலமதாகுமால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல எது ஸ்தூலமாக இருக்கக்கூடிய விமானம்? நம்முடைய உடல்ல எது விமானம்? விமானம்னா அந்த கோயிலினுடைய கருவறையின் மேல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இல்லைங்களா? அந்த மேல் கூரை. இத வந்து நிறைய வடிவங்கள்ல நம்ம வந்து ஆலயங்கள்ல பார்த்திருக்கலாம். டூம் மாதிரி இருக்கும், இது மாதிரி கோபுரம் மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அருங்கோணத்துல அந்த டூம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய எண்கோணத்துல இருக்கும். ஒரு ஒண்ணுக்கும் சிற்ப சாஸ்திரத்துல ஒரு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு ஒரு பொருள் இருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இப்போ இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா தூய விமானமும் தூலமதாகுமால் அப்படின்னாக்க இந்த இந்த விமானம் நமக்குள்ளே எங்கே இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தலை உச்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஆய சதாசிவம் ஆகுனர் சூக்குமம். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த இடம், அந்த ஆய சதாசிவம் அப்படின்னு, சதாசிவம் வந்து என்னது அப்படின்னா அரு உருவ திருமேனியை நமக்கு சொல்லக்கூடியதுதான் சதாசிவம். அப்போ அந்த எது என்ன இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி என்ன, அந்த சூக்குமலிங்கம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்முள்ளே இயங்கி சக்தியாக நிலை பெற்றிருக்கக்கூடிய
பிராட்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட எனர்ஜி. அந்த எனர்ஜி எங்க இருக்கு அப்படின்னா அந்த சகஸ்ரார சக்கரத்திலே மேலே அமர்ந்திருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? அதெல்லாம் வரிசையா சொல்லி கொடுத்துட்டாரு நமக்கு. வரிசையா ஒன்னொன்னா சொல்றாரு. பட் இப்ப கூட என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆய பலிபீடம் பத்திரலிங்கமாம் அப்படின்றாரு. அப்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் இந்த இடத்துல அவர் வேற எதையும் சொல்லல. கோயில்ல ஆஹ் விமானத்தை சொல்றாரு, பலிபீடம சொல்றாரு, அந்த விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமமான எனர்ஜிய சொல்றாரு. அதுதான் ஆய அறநிலை அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பலிபீடம் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய அந்த அந்த சுவாதிஷ்டான நிலை. அதுதான் அங்கதான் நம்ம வந்து அததான் பலியிட வேண்டும். அங்கதான் வந்து உலக விருப்பு வெறுப்பு ஆசை, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளும் அங்கேதான் அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணிப்புரகம் சுவாதிஷ்டானமும் இருக்கக்கூடிய அந்த மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் காம இச்சை முதல் உலகியல் இச்சை வரை நம்மை இந்த ஐம்புலன்களை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கதான் இருக்கு. அப்ப அதுதான் பலிபீடம். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பலிபீடத்துல நம்ம அதுதான் பத்திரலிங்கம். அந்த பத்திரலிங்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க லிங்க வகையில போய் பார்க்கும்போது பத்திரலிங்கம்க்கு ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பத்திரம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பூ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அங்கே அங்கே நம்முள்ளே ஸ்தூலமாக இருந்து கொண்டு சூட்சுமமாக இருந்து கொண்டு ஸ்தூல விஷயங்களை, ஏன்னா நீங்க இந்த சக்கரங்கள் எல்லாம் நீங்க ஸ்தூலமா உள்ள பார்க்க முடியாது. ஆனால் அது இதழாக மலர்ந்து நம்முள்ளே சூட்சுமமாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதுதான் பத்திரலிங்கம், அதுதான் பலிபீடம். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மொத்த இந்த பிறப்பு வினைகளுக்கு காரணமான எண்ணங்களை பலியிட வேண்டும். அப்படி பலியிடும் பொழுது இந்த உடல் என்னவாகும்? ஆய அறநிலையாக மாறும். அதை ஆய்ந்து கொள்வார்களுக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம பலியிட்டுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அநாகதம் போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த அநாகதத்துல இருந்து விசுத்தியில இருந்து பயணப்படுவது ஈஸி. அப்ப இந்த மணிப்பூரகம் தாண்டறது கஷ்டம். அதை தாண்டி நம்ம வந்து ஹிருதய கமலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்க அங்கேயே வந்து நம்மளால மேலே செல்லக்கூடிய அதான் வினை முடிஞ்சிரும். வினை முடிவதற்குண்டான வாசலுக்கு வந்து விட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்த செய்திகள் தான். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எத்தனை தூய்மையானவன், அப்ப இந்த எத்தனை தூய்மையாக இருக்கக்கூடியதை நீ அண்டலிங்கமாக எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்குதான் இந்த இடத்துல நீ அதை உணர்ந்து கொள். நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வச்சு நீ நெகேட் பண்ணி மேல வா. மேல வந்து அப்போ இந்த உடல் அண்டலிங்கமாக மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அவர் வந்து சொல்றாரு, தூய விமானமும் தூலமதாகுமால் அப்படின்றாரு. அப்ப இங்க ஆயிடும். எப்ப ஆகும்? ஆய அறநிலை அறிந்து கொள்வார்க்கே. அப்போ அந்த இடத்துல நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய உடலே அதன் சிரசையே பிரதானமாக வைத்து இது வந்து என்ன ஆயிடும்? விமானமாக மாறிவிடும். அப்ப அது அந்த கோயிலோட விமானம்னா அதுக்கு உள்ள இருக்கிறது யாரு? சாமி. அந்த சாமி எங்க இருக்காரு? கருவறையில இருக்காரு. அப்ப கருவறை எது? அப்ப அந்த கருவறை இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கான பலிபீடம் எது? அந்த பலிபீடத்துல நம்ம எதை சமர்ப்பிக்க வேண்டும்? இத்தனை விஷயத்தையும் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு இங்க வந்து நமக்கு வடிவம் அமைக்கிறார். இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப 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 சூட்சுமமான ஒரு மந்திரம். ஆனா இத வந்து பரவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எது நம்மளுடைய உறுப்புகள்ல வந்து எது எந்தெந்த இது எந்தெந்த கடவுள் இல்லைன்னா எந்தெந்த கோவிலினுடைய எந்த அமைப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. நெட்ல நிறைய இருக்கும். நீங்க அதை தேடி பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப நான் சொல்லலாம். ஆனாலும் நம்ம இன்னும் தேடி நான் எடுத்து வச்சுக்கல. ரெண்டாவது தேடி நம்ம ஆராய முற்படும் பொழுது நாம் இன்னொரு நிலைக்கு வந்து நம்ம செல்லுவோம். அதனால இந்த இடத்த மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆய அறநிலைங்கிறது நம்முடைய உடல். அந்த உடல் ஸ்தூலமான விமானத்தை தாங்கி நிற்கிறது. அது எது அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாரு.
சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னதோட ஒரு 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 சூட்சுமமான ஒரு மந்திரம், அதோடு தொடர்புடையது இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. விரும்புகிறீர்களா? மிக்க ஏன் நன்றி. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? புரியல. கீழே இல்ல, வேற மகேந்திரன் ஏதாவது ஐயா வரீங்களான்னு வந்திருந்தாரு. கீழே மகேந்திரன் ஐயா வந்திருந்த மாதிரி இருந்தது. நான் பேசும்போது பார்த்தேன். ஐயா இருக்கீங்களா? இல்ல போல இருக்கீங்க, போயிட்டாரு போல இருக்கு. ஓ சரி சரி. தளத்து நிறைவு செய்துள்ளார்களா? வேற யாரும் இல்லைன்னா நிறைவு செய்திடலாம் ஐயா. மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.